ஃப்ரெண்ட்ஸ் காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. சக்தி இருந்துட்டு கொஞ்சம் சேட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் கிருத்திகா வந்து அதுக்கு பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேரும் தூங்கிடுவாங்க. இதுவரைக்கும் நம்ம பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 2 பேரும் நல்லா தூங்கி மார்னிங் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சக்தி போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. ரெடி ஆயிட்டு வந்ததுக்கப்புறமா குக்கிங் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறமா கிருத்திகா எந்திரிச்சு அப்படியே சோம்பல் எல்லாம் முறிச்சுட்டு, ஆ "சக்தி" அப்படிம்பாங்க. "ஆ சொல்லு கிருத்திகா, என்ன பண்ணிட்டுருக்க? குக் பண்ணிட்டுருக்க. நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணல" அப்படிம்பாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படிம்பாங்க. "சரி போ, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு காஃபி ரெடி பண்ணுறேன்" அப்படிம்பாங்க. "சரி ஓகே" அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் குளிக்க போயிடுவாங்க. குளிக்க போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம்லேருந்து சத்தம் வரும். "ஏய் ஏய் சக்தி 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 சக்தின்னு" கத்துவாங்க. இவங்க பயந்துருவாங்க வெளில இருந்துட்டு. "ஐயோ! என்னாச்சு என்னாச்சு? ஏய் கிருத்திகா என்னாச்சு? வெளில வா. என்னாச்சு? சொல்லு சொல்லு" அப்படிம்பாங்க. அவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. ச கத்திக்கிட்டே இருப்பாங்க. "சக்தி சக்தி சக்தி கத்தி" "ஐயோ! என்ன சொல்லு? இப்படி உள்ள இருந்துட்டு கத்துனா எனக்கு எப்படி தெரியும்? கதவையாவது திறக்கணும்ல" அப்படிம்பாங்க. "ஏய் என்ன ஆச்சு கிருத்திகா? சொல்லு" அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில கதவ அவங்களே ஓப்பன் பண்ணி ஓடி வருவாங்க வெளியில. ஓடி வந்து "சக்தி சக்தி சக்தின்னு" கத்துவாங்க. ஆனா சக்தி எந்த ரியாக்ஷனும் குடுக்காம அப்படியே நிப்பாங்க. ஏன்னா, அவங்க டவல் கட்டிக்கிட்டு வெளில ஓடி வந்துருவாங்க. "ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற?" அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே நிப்பாங்க. அப்படியே பார்த்த மாரி. இவங்க "ஐயோ! சக்தி சக்தி உள்ள உள்ள உள்ளம்பாங்க." அதுக்கப்புறம் தான் அவங்க கான்ஷியஸ்க்கு வந்து அவங்கள புடிச்சு ஆட்டுவாங்க. "சக்தி" அப்படிம்பாங்க. "ஆ ஏய் என்னாச்சு?" அப்படிம்பாங்க. "இல்ல எ உள்ள உள்ள" அப்படிம்பாங்க. "உள்ள என்ன? சொல்லு" அப்படிம்பாங்க. "இல்ல உள்ள உள்ளம்பாங்க." "ஐயோ! என்ன சொல்லு" அப்படின்னு கேட்டா, "உள்ள க க க க கரப்பான்பூச்சி" அப்படிம்பாங்க. அடப்பாவிங்க! "கரப்பான்பூச்சிக்காடி இந்த கத்து கத்துற?" அப்படிம்பாங்க. எனக்கு கரப்பான்பூச்சின்னா பயம். ப்ளீஸ் 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 அத எப்படியாவது தொரத்து. அத புடிச்சு வெளில போடு" அப்படிம்பாங்க. "ஏய் அதெல்லாம் கரப்பான்பூச்சிக்கு ஏன்டி இப்படி பயப்படுற? சரி சரி விடு நான் புடிச்சு வெளில போடுறேன்" அப்படிம்பாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அந்த கரப்பான்பூச்சி வெளில பறந்து வந்துரும். பறந்து வந்ததும் கிருத்திகா இருந்துட்டு, கரப்பான்பூச்சி கரப்பான்பூச்சின்னு" கத்துவாங்க. அப்படியே குதிப்பாங்க பாருங்க. 2 பேரும் ஸ்லிப் ஆயி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்ததுக்கப்புறம் சின்னதா அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் வரும். அந்த டைம்ல சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ இருப்பாங்க. கிருத்திகா வந்து அவங்க மேல இருப்பாங்க. அப்போ வந்து சக்தியோட கை பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகாவோட ஹிப்ல நல்லா புடிச்ச மாதிரி இருக்கும். இவங்க வந்து அவங்க மேல படுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ 2 பேரும் அவங்களோட ஐ கான்டாக்ட் டீப்பா போயிட்டுருக்கும். டீப்பா போயிட்டுருக்கும்போது, அந்த கர்ப்பம்பூச்சியவே 2 பேரும் மறந்துருவாங்க. மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சக்தி சின்னதா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்களோட கைய எடுத்து அவங்க மு முகத்துல முடி இருக்கும் இல்லையா? அந்த தான் அவங்க தாம் குதிச்சாங்க இல்லையா? அந்த இதுல அவங்களோட ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அப்படியே இருக்கும். அப்போ அவங்களுடைய ஹேர அவங்க கையால அப்படியே லேசா ஒதுக்கி விடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட் டீப்பா போயிட்டுருக்கும். 2 பேரும் நல்லா பார்த்துட்டுருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கவிதாவும் எதுவும் பேச மாட்டாங்க. சக்தி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா சக்தி மட்டும் அவங்க கையால அவங்க அந்த முடிய ஒதுக்கி விட்டுட்டு, அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சக்தி கிருத்திகா கிட்ட சொல்லுவாங்க, "இப்ப கூட எனக்கு பெர்மிஷன் தர மாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "இப்ப கூட நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா?" அப்படின்னு கிருத்திகா சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பெர்மிஷன் குடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரி எனக்கு கிடைச்ச சான்ஸ நான் ஏன் மிஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு, உடனே சக்தி வந்து கிருத்திகாவ கீழ புஷ் பண்ணிட்டு, அவங்க மேல வந்து அவங்கள பார்த்து நல்ல நல்ல ஒரு ஐ கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த ஐ கான்டாக்ட்ல கிருத்திகா அவங்களையே மெய்மறந்து வெட்கத்துல அப்படியே லேசா தலை குனிவாங்க. பட் அவங்க ஃப்ளாட்டா படுத்திருப்பாங்க இல்லையா? பட் அதனால அந்த தலை கூட வெட்கப்படுவாங்க. அந்த வெட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நெனைக்கிறேன். அந்த வெட்கத்துல சக்திக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க கிட்ட போயி, "ஏய் கிருத்திகா, நீ வெட்கப்படும்போது சூப்பர்வா இருக்க தெரியுமா?
"எவ்ளோ அழகா இருக்க நீ வெட்கப்படும்போது" அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இது சொல்லவும் இன்னும் வெட்கம் வரும் அதிகமா. அப்படியே லேசா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க காதுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படியே லேசா அவங்க காதுகிட்ட சின்னதா ஒரு முத்தம் குடுப்பாங்க. அப்படியே அந்த லேசா அந்த காத கடிப்பாங்க. காத கடிச்சிட்டு, அவங்க அந்த காத கடிக்கிற மயக்கத்துல கிருத்திகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கண்கள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு, ஆமா அவங்களோட கிருத்திகாவோட கை சக்தி மேல புடிச்சு நல்லா டைட்டா ஹக் பண்ணுவாங்க. அவங்க அந்த காத லேசா பீட் பண்ணதும், அவங்களுக்குள்ள கரண்ட் ஃபுல்லா பாஸ் ஆயி, அவங்க நல்லா டைட்டா ஹக் பண்ணிடுவாங்க. அந்த டைட்டா ஹக் பண்ண சக்திக்கும் இன்னும் அவங்கள வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணிடும். ஸோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துக்கிட்ட வருவாங்க. கழுத்துக்கிட்ட வந்து அவங்களால எவ்ளோ டீப்பா இந்த கழுத்துக்கிட்ட அவங்களோட லிப்ஸ வச்சு கிஸ் பண்ண முடியுமோ, அதே மாரி லேசா அ பீட் பண்ணுவாங்க. லிப்ஸ்ல பீட் பண்ணுவாங்க. லிப்ஸ வச்சு லேசா கடிப்பாங்க. ஆ அந்த இடத்த. ஸோ அவங்களுக்கு இன்னும் மயக்கம் வந்து அதிகமாகும் கிருத்திகாவுக்கு. அந்த மயக்கம் அதிகமாக அதிகமாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்கள கீழ புஷ் பண்ணிட்டு இவங்க மேல வந்து அவங்கள பார்த்து ஒரு ஐ கான்டாக்ட் குடுத்து, அவங்க நெத்தியில, கன்னத்துல, கண்ணுல கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறமா அவங்கள ஒரு வாட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு கிஸ் பண்ணுவாங்க. லிப் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ லிப் கிஸ் 2 பேரும் டீப்பா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணி, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி. அதுக்கப்புறம் இவங்க கீழ வருவாங்க, அவங்க மேல போவாங்க, அவங்க மேல போவாங்க. இப்படி மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகாவோட டவல் ரிமூவ் ஆயிடும். ஏன்னா, அவங்க உருண்டுன உருண்டுல டவல் வந்து லூஸ் ஆயிடும். லூஸ் ஆனதும் கிருத்திகாவும் பயங்கர வெட்கம். அந்த வெட்கத்துல நல்லா அவங்கள டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. டைட்டா ஹக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அவங்க விடவே மாட்டாங்க. நல்லா பிடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா கிருத் சக்தி அவங்கள லேசா ஒதுக்கி விட்டு, அ மறுபடியும் அவங்கள கிஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இவங்கள அவங்க கீழ புஷ் பண்ணிட்டு, நான் இந்த மாரி இருக்கேன். நீ மட்டும் இப்படி ஃபுல் கவரா இருந்தா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ட்ரெஸ்ஸ இவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது, அவங்களோட ஃபிங்கர் டைரக்ட்டா சக்தியோட பாடில டச் ஆக அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா, லூஸ் பண்ணிருவாங்க. லூஸ் பண்ணிட்டு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிமூவ் பண்ணதும் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதும், சக்தி உடனே கிருத்திகாவோட கைய லாக் பண்ணுவாங்க. ஃபிங்கர் லாக் பண்ணுவாங்க. ஃபிங்கர் லாக் பண்ணி ஃபுல்லா பீட்ஸ் பண்ணுவாங்க. நல்லா அவங்க கழுத்துல அவங்களால எந்த அளவு டீப்பா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவங்களோட உலகத்த மறந்துட்டு, அவங்களோட காதலோட எல்லைக்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரோட காதல பரிமாறிப்பாங்க. ஸோ இப்படியே ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம் 2 பேரும் அவங்களோட லவ்வ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, ரெ கிருத்திகா வந்து சக்தியோட நெஞ்சில படுத்திட்டு, அ கிருத்திகா கிட்ட இப்படி சொல்லுவாங்க. ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்த மாரி இருந்துச்சு. அண்ட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆன மாரி இருந்துச்சு. அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆன மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்திகா. உடனே சக்தி அவங்கள பார்த்து அகைன் அந்த ஹேர வந்து வருடி விடுவாங்க. அவங்களோட காதுகிட்ட எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தான் முன்னாடிலேருந்து சொன்னேன். நீ தான் ஒத்துக்கவே இல்ல. இன்னைக்கு அந்த கரப்பான்பூச்சியோட தயவால இன்னைக்கு என்னோட காதல உனக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. உடனே அவங்க சிரிச்சுட்டு, "நீ சரியான கேடி" அப்படிம்பாங்க. என்ன பண்றது? இப்படி ஏதாவது நடந்தா தான் நடக்கும் போல. நானா கேட்டாலும் நீ தரமாட்ட, நீயாவும் தரமாட்ட. என்ன பண்றது?
அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு கரப்பான்பூச்சி எனக்கு தெய்வமா உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லேசா அவங்க சிரிச்சுக்கிட்டு, சி அ அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கிஸ்ஸஸ், சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆஃபீஸ் போகணுங்கிறதே மறந்துருவாங்க. திடீர்னு டைம் பார்த்தா 11:00 ஆயிருக்கும். உடனே ஐய்யய்யோ! நான் ஆஃபீஸ் போகணும். ஏய் இதுக்கப்புறம் என்னடி ஆஃபீஸ் போறது? ஆஃபீஸ் எல்லாம் போக வேணாம். லீவ் சொல்லிட்டு இன்னொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி. உன்னை பிச்சுட்டு வந்துச்சு. ஒரு ரவுண்டே முடியல. இதுல இன்னொரு ரவுண்ட் வேறயா? என்னால முடியாது. போ நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படிம்பாங்க. விடுறதாவே இல்ல அப்படின்னு அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. சக்தி உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து, எங்க போற? எனக்கு விடுறதாவே இல்ல அப்படி சொல்லுவாங்க. ஏய் இப்பதானே ஒரு ரவுண்டு முடிச்சேன் அப்படிம்பா. ஆமா முடிச்சேண்ணா. அதான் 1 ஹவர் ஆயிடுச்சுல. என் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படிம்பாங்க. என்னால முடியாது சக்தி ப்ளீஸ் அப்படிம்பாங்க. முடியவே முடியாது அப்படின்னு பிடிச்சு அவங்க நல்லா டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. நல்ல பிள்ளை இல்ல, சமத்து குட்டி இல்ல, சொன்னா கேட்கணும். சரியா? நைட்டு மீதி பார்த்துக்கலாம். ப்ளீஸ் இப்போ போய் நான் ஃப்ரெஷ் ஆகுறேன். எனக்கு பசிக்குது வேற அப்படிம்பாங்க. எப்ப பார்த்தாலும் பசிக்குதா? எனக்கும் தான் பசிக்குது அப்படிம்பாங்க. இப்பதானே சாப்பிட்ட. அதுக்குள்ள உனக்கு என்ன பசி? நீ என்ன பசியா இருந்தாலும் நீ நைட்டு தான் இப்போதைக்கு எதுவும் முடியாது அப்படிம்பாங்க. இப்படி சொன்னா எப்படி? அப்படிம்பாங்க. அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இனி உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் என் மெடிசினாவது குடுத்துட்டு போயேன் அப்படிம்பாங்க. ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி கிஸ்ஸஸ் அவங்களுக்குள்ள அகைன் டீப்பா போட்டு. ஸோ இப்படி அவங்களுடைய லவ்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நான் இந்த மாதிரி இன்னைக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ அவங்க காதல் அன்னைக்கு தானே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது, சின்ன சின்ன ரொமான்ஸ், லுக் போடுறது, ஸ்மைலு இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்கும். அண்டு அதே சமயத்தில் சக்திக்கு கிடைக்கிற கேப்லலாம் அவங்கள சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, உரசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங்கே ஆக்சுவலாக செம்ம டயர்டாகிடுவாங்க இல்லையா? சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து ஹக் பண்ண பொசிஷன்ல, அதாவது ஒருத்தரோட தோள்ல ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல சக்திக்கு ஃபோன் வரும். பட் இவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஃபோனை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு 2, 3 ரிங் ஆகும். அட்டன் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹர்ஷா கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா? வந்துருவாங்க. அந்த இன்டிமேஷன் குடுக்குறதுக்காக கால் பண்ணுவாங்க. சக்தி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வந்ததும், "சக்தி!" அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் அப்பதான் முழிச்சு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம், "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். அது வேற யாரும் இல்ல, சக்தியோட அப்பா தான். சக்திய பார்க்கலான்னு ஹர்ஷா ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா? அவங்க கூட வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அவருக்கு பயங்கர கோவம் வந்துரும். கோவம் வந்ததும், "சக்தி என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு இந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்பாங்க. "அப்பா, அப்பா இது இது நீ எதுவும் பேசாத." ஏன்னா அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்த பொசிஷன் அந்த மாரி. நார்மலா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. பட் ஹக் பண்ண பொசிஷனும் தூங்கிட்டு இருப்பாங்க. அத அவங்க அப்பா பார்த்துருவாங்க. ஹர்ஷாவுக்கும் இவங்க 2 பேரும் பகல்ல வீட்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐ மீன் 2 பேரும் இருப்பாங்கன்னு தெரியாது. வீடு லாக்ல இருக்கு இல்லையா? உள் லாக், வெளி லாக் அப்படிங்கிற மாரியெல்லாம் தெரியாது. ஆக மொத்தம் லாக்ல இருக்கு அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அசால்ட்டா உள்ள வந்து இங்க இந்த மாரி பொசிஷன்ல இருக்கிறத பார்த்ததும், ஹர்ஷாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க அப்பா கூட வந்திருக்கிறத நெனச்சு உடனே ஷாக் ஆயிடுவாங்க. ஐய்யய்யோ! என்ன காரியம் பண்ணியிருக்க ஹர்ஷா! அப்படின்னு அவங்களுக்குள்ள நெனைப்பாங்க. ஏன்னா இது ஹர்ஷாவுக்கும் தெரியாது இல்லையா? அவங்க மேலயும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. அன்எக்ஸ்பெக்டடா அவங்க கூட அவங்க போறவங்க வந்துருவாங்க. ஹர்ஷாவும் கால் பண்ணுவாங்க. நோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சக்தி. அப்போ இருந்துட்டு, "நீ இதுக்கு மேல இன்னும் 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சக்திய ஓங்கி ஒரு அறை குடுத்துருவாரு. அடிச்சிடுவாரு. அடிச்சுட்டு உடனே கிருத்திகாவ பார்த்து, "உனக்கெல்லாம் என் பொண்ணு தான் கிடைச்சாளா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த" அந்த மாரியெல்லாம் பேசிடுவாங்க. "உனக்கு இங்க வேற யாரும் கிடைக்கலையா? என் பொண்ணு தான் கிடைச்சாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸா அவங்க அப்பா வந்து கிருத்திகாவ திட்டிடுவாங்க. அப்போ சக்தி இருந்துட்டு, "அப்பா
இதுல அவளோட தப்பு எதுவும் இல்ல. நான் தான் அவன் மேல ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு அறை குடுத்து, "நீ பேசாத. இதுக்கு மேல பேசின அவ்வளோதான். நீ இனிமேல் இங்க இருக்கவே கூடாது. வா போலாம்" அப்படின்ட்டு கைய பிடிச்சு உடனே தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவாரு. ஹர்ஷாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்றுருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ் தானே சின்ன வயசுலேருந்து ஒண்ணா பழகுறதுனால அவங்கள வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க. மாமா அப்படிம்பாங்க. "நீ பேசாத ஹர்ஷா. உன்ன நம்பி தானே நான் அனுப்பிச்சு வச்சேன். இப்படி பண்ணி வச்சிருக்கல்ல. உன்ன நீ ஊருக்கு வா நான் அங்க பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சக்திய அங்கருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. சக்தி அவங்க அப்பா. கிருத்திகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு வேற அப்படி பேசிடுவாரு. அந்த ஒரு ஹார்ஷ் அ பேசினதுல அதுவும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். சக்திய வேற அடிச்சு அங்கருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்படியே கண்ணு கலங்கிக்கிட்டு அங்கேயே நிப்பாங்க. ஹர்ஷாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. சக்திக்கு அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க. இவங்க இங்க அழுதுட்டு இருக்காங்க. ஹர்ஷாவும் அப்படியே இருக்காங்க. என்ன பண்றது? இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம, ஹர்ஷா அப்படியே தல மேல கைய வச்சுட்டு உட்காந்துருவா. "ஐயோ! என்ன காரியம் பண்ணிட்ட ஹர்ஷா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அவங்க ரொம்ப தப்பா நெனச்சுப்பாங்க. சரி நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கோம். நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். நாம ஏன் இந்த மாரி பண்ணோம் அப்படின்னு அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டு, வருந்திக்கிட்டு இருப்பாங்க. கிருத்திகா வந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டே இருந்தாலும் சக்தி கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நெனச்சு கத்துவாங்க. இல்ல சக்தி போற வழியெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பா. "அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கப்பா. என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா" அப்படின்னு கேட்பாங்க. "நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் ஊர்ல போய் பேசிக்கலாம் வான்ட்டு" புடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. புடிச்சு தர 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 தரன்னு அவங்க அப்பா கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சக்தி சொல்றது கொஞ்சம் கூட வாங்க மாட்டாரு. "அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா" அவங்க அப்பா கொஞ்சம் கூட வாங்கிக்கவே மாட்டாரு. அப்படியே "நீ எதுவும் பேசாத. நீ ஊருக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு ஊருக்கு போயிடுவாரு. இங்க இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் சக்தி ஏன் அவங்க அப்பா சொல்ற பேச்சு கேட்டு போனாங்க? சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? எனக்கு அவ தான் வேணுன்ட்டு. பட் எதுவுமே பேசாம அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்ட்டு இவளும் போயிட்டாளேங்கிற அந்த ஒரு கோவமும் கிருத்திகாவுக்கு இருக்கும். உடனே அங்கருந்து கிளம்பி அவ ஹாஸ்டலுக்கு போய் உட்காந்து அழுதுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா சொல்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி கேளுங்க. தேங்க் யூ.